கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலே, இந்த பரிசுத்தமான நாளிலே உங்களை எல்லாம் இந்த காணொலி மூலமாக சந்திப்பதற்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானத்தை கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தினமும் ஒரு லோக சுவார்த்தை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம், தியானத்தை கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கட்டும். இன்றைக்கு கூட நம்ம ஒரு வாசத்தை பார்க்கலாம். பரிசுத்த யோவானின் சுவிசேஷ புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 8வது வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக, இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக, ஒவ்வொரு பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்கு, சாபங்களுக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். இறங்கி வந்தது மாத்திரமல்ல, அவர் ஊழியம் செய்ய வந்தார். ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தார். அப்படி ஊழியம் செய்வதற்காக அவர் ஒவ்வொரு நாடாக, ஊராக சுற்றி திரிந்தார். அவர் நன்மை செய்கிறாகவே சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். அப்படி நன்மை செய்யும் போது அநேக ஜனங்கள் அவரிடத்திலே வந்தார்கள். அநேகர் வந்து சுகம் பெற்று கொண்டார்கள். அநேகர் வியாதிஸ்தர்கள் ஜனங்கள் சுகம் பெற்று கொண்டார்கள். கண் தெரியாதவர்கள் வந்தார்கள், ஊமையர்கள் வந்தார்கள், நடக்க முடியாதவர்கள் வந்தார்கள், எல்லாவற்றுக்குமே குஷ்டரோகிகள் வந்தார்கள். எல்லா ஜனங்களுமே வந்து அவரிடத்தில் சுகம் பெற்று போனார்கள். அநேகர் மரித்து போனார் என்று கூட அவர் உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். இப்படி அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்களும் வேதத்தில் நிறைய பார்க்கிறோம். இப்படி ஆண்டவர் செய்த அதிசயத்தில் ஒன்று நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆண்டு இயேசு கிறிஸ்து இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு ஊராக போய் கொண்டிருக்கும் போது ஒரு சமயம் எருசலேமுக்கு போகிறார். அங்கே பெதெஸ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு குளம் இருக்கிறது. அது ஒரு 5 மண்டபங்கள் இருக்கிறது. அந்த குளத்தில் தண்ணீர் இருக்கும். அது பக்கத்தில் நிறைய வியாதிசப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். சப்பானியர்கள், முடவர்கள், சூமின உறுப்புடையவர்கள், திமிரோதக்காரர்கள் என்று சரீரத்தில் பலவீனமாக இருப்பவர்கள், வியாதியோடு இருப்ப அநேகர் அங்கே படுத்து கொண்டிருப்பார்கள். ஏன் எல்லாம் படுத்து கொண்டிருப்பார்கள் என்று பார்த்தால், அந்த குளமானது அது ஒரு அந்த இடத்துல, அந்த குளத்திலே சில சமயங்களிலே தேவ தூதர்கள் வந்து அதை கலக்குவார்கள். தேவதூதர் வந்து அதை கலக்கும் பொழுது, அப்போது கலக்கும் போது அந்த நேரத்தில் அதில் இறங்குகிற தேவதூதன் வந்து கலக்கி போன பின்பு இறங்குகிற எந்த மனுஷன் ஆனாலும், எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், ஒரு சரீரத்தில் என்ன பலவீனமாக இருந்தாலும், அது யாராலும் திருக்க முடியாத ஒன்று. அதில் பிறவியிலே ஒரு சரீர பலவீனமாக இருக்கிறான், பிறவி கூடனாக இருக்கிறான், பிறவி சப்பான இருக்கிறான், பிறவி உண்மையாக இருக்கிறான் என்று பார்த்தால் இவரெல்லாம் குணப்படுத்த முடியாது. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட தேவதூதன் வந்து கலக்கி போன பின்பு அதில் இறங்குகிற யாராக இருந்தாலும் அவர்கள் உடனே சுகம் பெறுவார்கள். இயேசு ஸ்தானத்திலே வருகிறார். அங்கே 38 வருஷமாக ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் படுத்து கொண்டிருக்கிறான். 38 வருஷமாக வியாதியை சொல்லியிருக்கிற ஒரு மனுஷன். எவ்வளோ ஒரு வேதனை பாருங்க. அத்தனை வருஷமாக எவ்வளோ வேதனையோடு அவன் ஒரே இடத்துல படுத்து கொண்டிருப்பான். ஒரே இடத்துல படுத்துக்கொண்டு சுகம் கிடைக்கும் என்று அங்கே ஒரு விசுவாசோடு படுத்து கொண்டிருக்கிறான். தேவர்கள் வந்து கலக்கும்போது நம்ம இறங்கலாம், நம்ம சுகம் கிடைக்கும் என்று ஒரு விசுவாசத்தோடு படுத்துக்கொண்டே இருக்கிறான். 38 வருஷம், இவ்வளோ நீண்ட வருஷம் பாருங்க. இவ்வளோ நாட்களாக நமக்குள்ளே இந்த வியாதி இருந்தால், பலவீனமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? சோர்ந்து போய்விடும். ஆண்டவரே, இவ்வளோ வருஷம் நாங்கள் இதற்காக நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேனே, எதுவுமே நடக்கவில்லை என்று நம்ம சோர்ந்து போய்விடும். ஆனால் இந்த வியாதிஸ்த மனுஷன் 30 வருஷமாக அங்கே படுத்து கொண்டிருக்கிறான். இயேசு ஸ்தானத்தில் வருகிறார். இயேசு கிறிஸ்து எல்லாருடைய எண்ணங்களையும் சிந்தனையும் அறிந்தவராக இருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளை அறிந்த தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாயிலிருந்து சொல்லு பெறுவதற்கு முன்னே நம்ம என்ன பேச போகிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று அறிந்த ஒரு கர்த்தர். அங்கே அந்த மனுஷனுடைய அந்த எண்ணங்களை பார்க்கிறார். இவன் நீண்ட நாட்களாக, நீண்ட வருடங்களாக வியாதியோடு இருக்கிறான், இவன் பலவீனத்தோடு இருக்கிறான், இவன் வியாதியோடு இருக்கிறான், இவன் சுகம் பெறுவதற்காக இருக்கிறான் என்று ஆண்டவர் அவனிடத்தில் வருகிறார். அவனை பார்த்து, நீ சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயா என்றார். 30 வருஷமாக படுத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்றால் அவன் என்ன சொல்லுவான்? ஆமாண்டவரே, நான் சொஸ்தமாகணும்னு சொல்லுவான். ஆனால் அப்படி சொல்லவில்லை. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, இங்கே நான் குளத்தில் படுத்து கொண்டிருக்கிறேன். தேவதூதன் வந்து கலக்கும் பொழுது நான் போகலாம் என்று பார்த்தால் எனக்கு முன்னே வேறொரு இறங்கி போய்விடுகிறான். அவன் சுகம் பெற்று விடுகிறான், என்னாலே போக முடியவில்லை. இன்றைக்கு கூட அப்படித்தான் ஆண்டவர் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அதை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் இருக்க வேண்டும். இவனால் நடக்க முடியாதவன் இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு நமக்குள்ளே அநேகர் நம்ம போய் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் தருணத்தை கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். சுகம் கிடைக்கும்படியாக, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாவற்றுமே கர்த்தர் நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறார்.
ஆனால் நம்ம அதை பெற்றுக்கொள்ளாதபடி நமக்குள்ளே ஒரு தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. நமக்குள்ளே ஆசை பெறாதபடி தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. பிசாசன் நம்மளை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறான். அவனுடைய வழியை நம்ம விழுந்து கொண்டே இருக்கிறோம். இந்த உலக சிறுமைகள் நம்ம விழுந்து கொண்டே இருக்கிறோம். உலக சிறுமை பாவங்கள் நம்ம போய் கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த மனுஷன் நடக்க முடியாதபடி இருக்கிற அந்த மனுஷனுக்கு ஆணும் சுகம் கொடுக்கிறார். நமக்கு எல்லாம் இருக்கிறது. அந்த வாய்ப்பு கொடுத்து அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளாதபடி ஆசை பெறாதபடி நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இப்படி வந்து நம்மை சுகம் கொடுப்பார், இப்படி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று அவன் நினைக்கவில்லை. ஆனால் அந்த இடத்துல ஒரு அதிசயம் நடக்கிறது. அவன் கிட்டே வருகிறார். நான் உன்னை சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாய் என்று சொல்லும்போது, ஆண்டவர் நான் இறங்க வேண்டும் நினைக்கிறேன், ஆனால் என்னை கொண்டு விடுவதற்கு யாரும் இல்லை, எங்கே நான் போவதற்குள்ளே வேறொரு போய்விடுகிறான் என்று வெறும் நம்முடைய அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று சென்று விடுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எழுந்திரு, எழுந்திரு, உன் படிக்கிறதோடு நட. ஆனால் ஒரே வார்த்தை சொல்றாரு, எழுந்திரு. 30 வருஷமாக யாரும் சொல்ல முடியாத என்ற வார்த்தை, 30 வருஷமாக அந்த வார்த்தை யார் சொல்வார்கள் என்று அவன் பார்த்து கொண்டிருந்தார். யார் நம்மளை கொண்டு போய் குளத்தை விடுவான் என்று பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவனுடைய வார்த்தை ஒரு வல்லமையில உள்ள ஒரு வார்த்தை இருக்கிறது. அது சத்தியமுள்ள ஒரு வார்த்தை இருக்கிறது. அது நீதியுள்ள ஒரு வார்த்தை இருக்கிறது. நம்மளை போஷிக்கிற வார்த்தை இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தை தான் அவன் சொல்லப்படுகிறது, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று. அவன் உடனே எழுந்தான், உடனே எழுந்து போனான் என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு அதிசயம் பாருங்கள். 38 வருஷமாக படுத்துக்கொண்ட ஒரு மனுஷன், ஆணுடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை மாத்திரம்தான், எழுந்திரு. அவன் எழுந்தான். சொன்ன தன் நிமிஷத்தில் தன் நொடியிலே அவன் எழுந்தான் என்று பார்க்கிறோம். எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் நடந்தான். எப்படிப்பட்ட அதிசயங்கள் அற்புதங்கள் பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு கூட இப்படிப்பட்ட அதிசயங்களை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் வருகிறார், நம்மளுக்கு கூடவே இருக்கிறார். அதனால் அதை பெறாதபடி தடைப்படுகிற எல்லா கிரிகளை மாற்றும்படி நம்ம ஆண்டத்தை முறையிட வேண்டும். ஆண்டவர் என்னை கொடுக்குற ஆசீர்வாதத்தை கொடும் தகப்பன், எனக்கு இருக்கிற பலன்களை மாற்றும், வியாதியை மாற்றும் என்று நம்ம சொல்லும்போது, ஆண்டவர் இப்படி 30 வருஷமாக படுத்துக்கொண்ட அந்த வியாதியை கொடுத்த சுகத்தை, அற்புதத்தை இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பாராங்க. ஒரு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, விசுவாசம் ஆண்டத்தை கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பலனை, ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பாராக. ஆமேன்.